கல்யாணத்துக்கு போகும்போது அந்த வேனு கார்லாம் இருந்ததா? எப்படி? வேனு கார்லாம் கிடையாது, வண்டி. என்ன வண்டி? டயர் வண்டி. டயர் வண்டினா மாட்டு வண்டி. மாட்டு வண்டி. ரெண்டு மாடு கட்டிக்கின்னு வராங்களே. 2 மாடு கட்டிக்கினா அந்த டயர் வண்டியில் தான் இவங்க ஊருக்கு. ஆமா, 3 வண்டியில வந்தோம் நாங்க. 3 வண்டி. என்ன பேசுறதுன்னு தெரியாது, நான் எதுவும் பேசவும் மாட்டேன். எங்க 2 மருமகளையும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு அதனால தான் நான் நினைச்சேன். எங்க மாமியார் மாரி நான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அவ்வளோ டார்ச்சல செம்ம டார்ச்சர் பண்ணோம். எவரு அழுகுறாரு? எதுக்கு அழுகுறாரு? அவங்க அம்மாவை சொல்றாங்க அழுகுறாரா, அவங்க அம்மா கஷ்டப்படுத்துன்னு நினைச்சு அழுகுறாரா தெரியல. அம்மா இப்ப இல்ல இல்ல, எதிர்க்கு இல்ல. எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு எல்லாம் செய்வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது 3 பேர் இருக்கிறாங்க பார்க்குறீங்களா? பட்டு இல்லை, பட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. காலையிலே ஹோட்டலுக்கு போய் வந்துட்டுனா எதுக்காக வீடியோ வந்து விட்டு போகிறேன்னா எல்லாருக்குமே ஃபேமிலியில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. ஆமாம், எல்லாருக்குமே சோறான். இவருக்கும் சோறான், எனக்கு சோறான். சேகருக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தது. எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, மீதி எல்லாருக்குமே ஜுரம் தான். 1 மாசமா அரிவர்சனுக்கு சோறான். ஹாஸ்பிட்டல் ரொம்ப மும்முரமா அழுதுங்க. நைட் ஆனால் அழுதுக்கினே இருக்கிறாங்க, என்னன்னே தெரியல. நாங்களும் அல்லா கோயிலுக்கு போகிறோம், சுற்றி போடுறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒன்றுமே சரியா. அதுக்காம 2 வாட்டி போயிடுச்சு. நம்பூர் ஆஸ்பத்திரி போனது, காட்டேரி போனது, தனியார் ஆஸ்பத்திரி போனது, நல்லாவே ஆக மாட்டுது, என்னன்னு தெரியல. அதனால் வந்து விளாக் எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, என்ன விளாக் எடுக்கிறதுனே தெரியல, என்ன விளாக் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து எப்படி கல்யாணம் ஆச்சு, எப்போ கல்யாணம் ஆச்சு, அதெல்லாம் நான் கேட்க போகிறேன். அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆயா, எனக்கு 84 கல்யாணம் ஆச்சு. 1984. 1984 கல்யாணம் ஆச்சு. சரி, கல்யாணம் ஆச்சுல, அப்போ உனக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு போகும்போது அந்த வேனு கார்லாம் இருந்ததா? எப்படி? வேனு கார்லாம் கிடையாது, வண்டி. என்ன வண்டி? டயர் வண்டி. டயர் வண்டினா மாட்டு வண்டி. மாட்டு வண்டி. ரெண்டு மாடு கட்டிக்கின்னு வராங்களே. 2 மாடு கட்டிக்கினா அந்த டயர் வண்டியில் தான் இவங்க ஊருக்கு. ஆமா, 3 வண்டியில வந்தோம் நாங்க. 3 வண்டியில் எங்கேருந்து வந்தீங்க? கீழாப்பாலத்துல இருந்து வானூர் வழியா வந்தோம். வானூர் வந்து எதுக்கு? கல்யாணத்துக்கா இல்லை கல்யாணத்தை முடிச்சுட்டு போகும்போதா? கல்யாணத்துக்கு பொண்ணு இட்டாரு பார்த்தா அந்த வண்டியில தான் வந்தான். பொண்ணு இட்டாரத்தே அந்த வண்டி தான். ஆமா, பொண்ணு இட்டாந்து கல்யாணம் முடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தா அந்த வண்டியில தான் போனோம். மறுபடியும் அதே வண்டியில தான் போனோம். எவ்வளவு நேரம் ஆகும் அந்த வண்டியில போகணும்னா? அது குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஒன்னும் ஆகும். ஆனா இப்பெல்லாம் 2 வீலர் இருந்தாக்கா அரை மணி நேரத்துல போயிடுறோம். இவங்க கல்யாணம் ஆகும்போது அந்த டயர் மாட்டு வண்டி. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு நாங்க சைக்கிள்ல போவோம். எத்தனை பேர் இருந்தாலும் 1 மணி நேரத்துல போயிடுவோம். சைக்கிள்ல 1 மணி நேரத்துல? சைக்கிள் தான் ஓட்டுவாரு, அதனால 1 மணி நேரத்துல போயிடுவோம். சரி, கல்யாணம் எங்க நடந்ததுமா? கல்யாணம் வீட்லயே நடந்தது. சூப்பரா பந்தல் போட்டு வீட்லயே கல்யாணம் நடந்தது. சூப்பரா பந்தல் போட்டு மணவரை சோடிச்சு பூவாலே மணவரை நல்ல வேஷ்டி எல்லாம் கட்டி. நல்ல வேஷ்டியா? ஆமா, மணவரை பந்தல் கீத்து பந்தல் தான். வாழை மரம்லாம் கட்டி கீத்து பந்தல் போட்டு சுத்தி இதெல்லாம் கட்டி அழகா வாழை மரம்லாம் கட்டி இருந்தது. மணவரை சோடிக்கிறது வந்து மணவரைன்னா பொண்ணு மாப்பிள்ள உட்கார மணவரை. அது வந்து வேஸ்ட்லாம் கட்டி சரமா பூ. என்ன பூ? மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ தான் அப்ப நிறைய, முத்து மல்லி. அப்ப இந்த வீட்டுல, இந்த ஊர்ல எந்த வீட்டுல? இந்த வீட்டுல தான் எதிர்க்கு வீடு கட்டாதான். அப்பெல்லாம் கூரை வீடு, பெரிய வீடு, கூரை வீடு எனக்கே தெரியும். ஆனா அந்த வீட்டுக்கு அப்புறம் தான் அந்த கூரை வீட வந்தது இல்ல. ஆமா, ஒரு ரூம்பு ஒரு நடை. பெரிய வீடுலாம் இல்ல, திட்டமான வீடு தான். மனுஷன் ஒரு கூரை வீடுல பெரிய கூரை வீடு. ஆமா, எதிர்க்கு ஏதோ வீடு கட்டிக்கிறாங்க பாரு, அந்த இடத்த தான் பந்து போட்டு கல்யாணம் நடந்தது. கல்யாணம்னா 2 வேளை சாப்பாடு. இப்பெல்லாம் 3 வேளை சாப்பாடு. வண்டியில போறோமா, அது மதியம் ஆயிடுது. நைட்டுக்கு வீட்டை போய் சேர்ற மாரி நைட் சாப்பாடு போட்டாங்க, காலை சாப்பாடு போட்டாங்க, மதியம் சாப்பாடு போட்டாங்க. 3 வேளை சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு தான். அப்ப 3 வேளையும் வந்து கல்யாணத்துக்கு வருவாங்களா இல்ல கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு? ஒரு அங்க இருந்து வந்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு வரது 2 வேளை தான் வருவாங்க. சாயங்காலம் வருவாங்க, காலையில வருவாங்க.
அங்கேருந்து நாங்கள் வந்த சனம் வண்டியில் கிளம்புற சனம்லாம் அப்படியே இருக்கிறோம். சரி, கல்யாணத்துக்கு வந்த புடவை ஏதாவது வச்சுக்கிறியா? கல்யாண புடவைலாம் வச்சில்ல. இல்லை ட்ராமா ஆடினாரு. இது அவர் ட்ராமா ஆடினாரு, எங்கள் அப்பா ட்ராமா ஆடினாரு. வருணன் வேஷம் போட்டாரு. வருணன் வேஷம் தான் மழை. அந்த வேஷத்தை போட்டப்ப இவருக்கு கட்டிக்கினாரு. அதை கட்டின உடனே இவருக்கு சாமி வந்துடுது. சரின்ட்டு உள்ள பிடிச்சி தூக்கின்னு போனாங்க. பாரு ஒரு டேஜில் இது அடிப்பாங்களே பெஞ்சு, அந்த பெஞ்சு அடிக்கிறதுல ஆணி வந்து ரெண்டா அப்படியே போய் கீச்சினே போயிட்டு அந்த புடவை. கல்யாண புடவை பட்டு புடவை. அது கல்யாணத்துக்கு எடுத்ததுலாம் எதுவும் இல்லை. பட்டு புடவை ரெண்டா கிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்க நம்ம என்ன பண்றது? சரி, வேற ஏதாவது கல்யாணத்துல இருந்து ஞாபகமா இப்ப வேற எதுவும் இல்லை? கல்யாணத்துல இருந்து எல்லாம் தான் இருக்குது. எனக்கு கொடுத்து சீர் வச்ச சாமான் இருக்குது. சீர்வரிசி சாமான், சீர்வரிசி சாமான், தவளை, பித்தளை தவளை எல்லாம் வந்து எங்க அண்ணன் வீட்டுல அங்க இருக்குது. இங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பெரிய தவளை அண்டெல்லாம் இருக்கு. பெரிய தவளை, பெரிய தவளை, கும்பகோணம் தவளைலாம் இருக்கு. ஆமா இருக்குதுன்றாங்க. அது ஒரு நாளைக்கு உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன். அம்மாவுக்கு என்னென்ன சீர்வரிசை கொடுத்தாங்கன்ட்டு. எல்லாம் கொடுத்தாங்க. தவளை, அண்டா, வாளி, கும்பகோணம் தவளை, 2 தவளை, 7 தவளை. எனக்கு 7 தவளை. தவளைலாம் நிறைய வாங்கி வச்சாங்க. கொடை, விளக்கு, சுத்து விளக்கு, எல்லா ஜாமானும் வாங்கி வச்சாங்க. நிறைய ஜாமான். அந்த காலத்துலயே பக்கத்துல செட்டியார் விடும், கல்யாணம் விடும் என்ன கேட்டாங்க, எவ்வளோ ஜாமான் வாங்கி கொடுத்துக்குறாங்க இப்ப போய் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய ஜாமான் கொடுத்தாங்க. வச்சுட்டு அப்ப கட்டலாலம் எல்லாம் வாங்கி தரல. வச்சுட்டு தலைகாணி, கொடை, விளக்கு, அரியாமனே வாங்கி வைக்கக்கூடாதுன்னாங்க. அரியாமனை கூட வாங்கி வச்சாங்க. சரி, நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வந்த? உனக்கு இங்க செட் ஆயிட்ட? என்ன ஆச்சு? எங்க ஆடி மாசம் போறக்கு 7 நாள் பார்த்து கல்யாணம் ஆச்சு. 7 நாள் மறு வச்சாங்க. ஒரே நாளைக்கு போனோம், ஒரே நாளைக்கு வந்தா. மறுநாளைக்கு வந்து ஒரு தவளை வச்சுட்டு ஆடி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ போய் 1 மாசம் அங்க இருந்துட்டு ஆடி போய் வந்தேன். அப்படியா? நான் எங்க 16 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை வயசுல? 16 வயசுல. 16 வயசுல. நான் 1968 பிறந்தேன். எனக்கு 84 கல்யாணம் ஆச்சு. 1984. 68 84 கூட்டி போரு எத்தனை வயசுன்னு. 16 வயசு கரெக்டா. அப்படி கல்யாணம் ஆச்சு. மாமியார் தான் கொஞ்சம், அதனால தான் நம்ம மருமகள்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன கஷ்டப்படுத்துச்சு எங்கள் மாமியார் அப்படின்ட்டு நான் கஷ்டப்படுத்தேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் ஆயை வந்து டார்ச்சர் சின்ன பொண்ணா இருக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. நான் எதுவும் பேசவும் மாட்டேன். எங்கள் 2 மருமகளையும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு அதனால தான் நான் நினச்சினேன். எங்கள் மாமியார் மாரி நான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் டார்ச்சர் செம்ம டார்ச்சர் பண்ணோம். எவரும் அழுகுறாரு. அவங்க அம்மாவை சொல்றாங்க அழுகுறாரா, அவங்க அம்மா கஷ்டப்படுத்துன்னு நினைச்சு அழுகுறாரா தெரியல. அம்மா இப்ப இல்ல எதிர்க்கு இல்ல. எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு எல்லாம் செய்வாங்க. எங்கேயாவது பூ கூட தேடி வாங்கி வந்தெல்லாம் கொடுக்கும். ஆனா கஷ்டப்படுத்தான் எல்லாம் செய்யும். எனக்கு எது தேவையெல்லாம் செய்யும். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அம்மா சொன்னது அவங்க அம்மா இல்லையேன்னு அழுகுறாரு. கல்யாணம் ஆகி எத்தனை 84? 40 வருஷம் ஆகுது. 84 கல்யாணம் ஆச்சு. 17 வயசு. 40 வருஷம் 50 வருஷம் ஆகுது கல்யாணம். எங்க பையன் 17 வயசுல பிறந்தான். 50 வருஷம் ஆகுது கல்யாணம். இல்ல என்ன கணக்கு பண்ற நீ? 84? 84 கல்யாணம் ஆச்சு. 94. அதுல வந்து 84 கல்யாணம் ஆச்சுன்னா 40 வருஷம் ஆகுது. அப்புறம் என்ன 50 வருஷம் ஏன் சொன்ன? 40 வருஷம் அதான் சொல்றேன். அதுல 94, 104, 14, 2000 16 வருஷம். 40 வருஷம் ஆகுதுமா. இதுல 24 16 40 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. 40 வருஷம் கல்யாணம். ஆமா கல்யாணம் ஆகி எனக்கு 40. ஆனா இப்பெல்லாம் கல்யாணம் எனக்கு 56 வயசு ஆயிடுச்சு. இப்பெல்லாம் கல்யாணம் ஆனாக்கா டாய்க்குனாலே புருஷன் டாய்க்குனா பொண்டாட்டி வீட்டுக்கு வச்சுன்னு போகிறது, புருஷன்னா டாய்க்கு மிரட்டுறது. ஆனால் இவங்களாம் வந்து நிறையவே கஷ்டப்பட்டு இன்னமும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, இன்னமும் புருஷன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாரி வயசாகி இன்னமும் அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க.
ஆனால் இந்த காலத்துலலாம் அப்படிலாம் இருப்பாங்கன்னு தெரியல. நான் இருப்பேன், என் பொண்டாட்டி சொன்னால் நம்ம வாங்கின்னு போக வேண்டியதான். இருக்கணும். இப்பெல்லாம் பொம்பளை எது சொன்னாலும் கேட்டுக்கின்னு போனா தான் புருஷன் சந்தோஷமா நினைச்சு வாழ்வாங்க. இப்ப இருக்கிற பொம்பளைங்களோட பண்பாடு அதான். புருஷன் வந்து பொண்டாட்டியை ஜெயிக்கு, புருஷன் போய் பொண்டாட்டி நம்ம ஜெயிச்சு நம்ம தான் முன்ன நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. பொண்டாட்டியை கிட்ட நம்ம தோக்கணும்னா குடும்பத்துல குடும்பம் ஜெயிக்கும், புருஷனும் வெற்றி ஆகும். பொண்டாட்டி அப்பதான் அடங்குறதுக்குன்னு சொல்ல, பொண்டாட்டி பேச்சு கொடுத்து போனாக்க பொண்டாட்டி பேச்சு புருஷன் கேட்டு போனா அந்த லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கும். அம்மாவுக்கு வந்து 40 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஆனா என் பேச்சு என் புருஷன் கேட்டது இல்ல. ஆனா அது கேட்டாதான் சந்தோஷமா, ஐயோ நம்ம பேச்சு ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டாங்களேன்னு புருஷன் பொண்டாட்டிக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் வரக்கூடாது. சரி விடு, இதை பத்தி சொல்லி சண்டை கிண்ட அவ்வளோதான். அம்மா வந்து கல்யாணம் வந்து எப்போ ஆச்சு அவங்களுடைய கல்யாண ஸ்டோரி சின்னதாக சொன்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. என்ன 40 வருஷத்துக்கு முன்னாடியான கல்யாண ஸ்டோரி சொன்னாங்கல்ல, அது வந்து பாருங்க கேளுங்க, சுவாரஸ்யமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். ஜுரம் இருக்குது, எது வீடியோ எடுக்க முடியல, என் கல்யாண வீடியோ போட்டாச்சு.